சந்திக்கிறோம். இன்றைக்கி நான் வந்து கோல்டை பற்றி கதைக்க போகிறேன். இந்த கோல்டில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு இந்த ஃபிபனாச்சி போட்டு காட்டினான் எவ்வளத்தடியில் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்களா, சரியாக வந்து 0.5 ஏறி அது வரைக்கும் வந்துட்டு திருப்பி கீழே வரும், அல்லது இதை உடைச்சிக்கொண்டு கிட்டத்தட்ட 0.618க்கு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனால் ரொம்ப அரிது. நடக்கேக்கில் பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நான் சொன்னதே உங்களுக்கு இந்த ஃபிபனாச்சி தான். இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து மேலே வந்து எங்கே போகுதுன்ற ஆல் டைம் ஹை அடித்து கொண்டு போகல வந்து அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இல்லையண்டா நீங்கள் வந்து இந்த ஃபிபனாச்சியை பாவிக்கலாம். அது எங்கே போக போகுதுண்டு. இப்போ இதில் ஃபிபனாச்சியை பார்த்தீங்களேன்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே இங்கே பாருங்கோ, ஒரு கேண்டில் வந்து நேட்டியான் கேண்டில் வந்து இந்த இடையக்கில் நின்றுட்டுது. 0.5க்கு மேலே ஒரு கொஞ்சம் மாறி இதுக்குள்ள தான் பார்த்தீங்களா, மேலேருந்து கீழே வரைக்கலையும் பார்த்தீங்களா, இந்த இதுக்குள்ள தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிபனாச்சியிலேயே நிற்கிது. அப்போ இதுதான் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். வந்து இப்போ ஆல் டைம் ஹை அடிச்சிங்களா, ஃபிபனாச்சி எங்களுக்கு சொல்லும் எங்கே போய் எங்கே திரும்பும்னு சொல்லி எங்களுக்கு சரிய தெளிவாக வந்து ஒரு விளக்கத்தை தரும். அப்போ அதனால் வந்து எங்களுக்கு ட்ரேடிங் வந்து ரொம்ப இலகுவாக எடுக்கக்கூடிய ஒரு வசதியை வந்து கொடுக்கும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ பார்த்தீங்களா, நான் இப்போ சொல்கிறது தான், இந்த 0.5க்கு கீழே வந்து ஒரு ட்ரேடிங் நடந்து கொண்டு இருந்துச்சு தான்டா, அது வந்து கீழ் நோக்கின ட்ரேடிங்காக தான் இருக்குமே ஒழிய மேல் நோக்கி நடக்காது. அப்போ என்ன செய்ய வேணும், இந்த ட்ரேடிங் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கேண்டில் ஒன்று கொண்டு வந்து இதுக்கு மேலே விட வேணும். அப்போ இதுக்கு மேலே விட்டுச்சு தண்டாலே ஒழிய மற்றும் போல் நீங்கள் வந்து உங்களோட ட்ரேடிங் வந்து இந்த லெவலுக்கு கீழே தான் எப்போவுமே இருக்கும். அப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் அவதானமாக இருந்தீங்களா சரி. அதே மாதிரி இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கருத்தில் கொள்ள வேணும். அடுத்தது இந்த முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு வெப்பம் நாங்கள் அடுத்தது என்ன செய்ய போகுது. அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்களேன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சும்மா இதை வந்து ஒப்சர்வ் பண்ணினீங்களேண்டா. இப்போ இது வந்து நான் வந்து ரன் பண்ணி கொண்டிருக்கேக்கிலே வந்து நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன். இதை சாதாரணமாக நீங்கள் ஒப்சர்வ் பண்ணி கொண்டிருந்தீங்களேண்டா, இது 1 hour கேண்டில். அப்போ இந்த கேண்டிலை மட்டும் நீங்கள் ஒப்சர்வ் பண்ணிங்களேண்டா. இப்போ இதில் பாருங்க, இதைத்தான் சொல்கிறது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேர் சொல்லுவினா, ஹேமர் ரெண்டு வினம், ஷூட்டிங் ஸ்டார் ரெண்டு வினம், ஒவ்வொரு கதை சொல்லுவினேன். கீழே இருந்தால் ஷூட்டிங் ஸ்டார், மேலே போனால் ஹேமர், அப்படி ஒவ்வொன்று உண்மைக்கும் வந்து எனக்கு இந்த கேண்டில்ஸை வந்து நான் படிக்கிற நிலைமையில இல்லை. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு கேண்டில் வந்தால் நான் அடுத்தது என்ன செய்ய வேணுமென்றது. இதில் வந்து ஒரு பச்சை கேண்டில் வந்து இந்த இடத்துக்கு மேலே போய் நின்றுச்சு தான்டா எனக்கு தெரியும். ஓகே, இந்த கேண்டில் வந்து மேல் நோக்கி நகரப்போகுதுன்னு சொல்லி எது வரைக்கும் நகரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த கேண்டில் இதுக்கு மேலே போய் நின்றுட்டு தான்டா எனக்கு தெரியும். ரைட், அடுத்தது எங்கே போகுமெண்டா இவ்வளத்தடிக்கு வரும். இவ்வளத்தடிக்கு வந்துட்டு தான் இதுக்கு மேலே எங்கே போகும், இதில் இருக்கிற இது லிக்விடிட்டி அண்டு வினம். அப்போ இந்த இடத்த வந்து இது நினப்போம்னு சொல்கிறது ஊசி குண்டுகளை பேருங்கொண்டு இந்த ஊசியில் வந்து நிற்கும். அப்போ இந்த ஊசியில் வந்துட்டு தான் பிறகு எங்கே போகும், இதுக்கு வரும். அப்போ அடுத்தது எங்கே வரும், இது எல்லாத்தையும் வெட்டி இந்த 0.5க்கு மேலேயும் போகலாம். இந்த இடையக்கில் வந்து அடுத்த சப்போர்ட், அடுத்த ரெசிஸ்டன்ட் கேட்டால் இதில் இருக்கும். பிறகு அங்கே இருக்கும் இந்த ஊசியில் இருக்கும். பிறகு அங்கே இருக்கும், அடுத்தது இங்கே வரும். பிறகு அங்கே இதில் இருக்கும். அப்போ இதுகளைத்தான் நீங்கள் பார்க்க வேணுமே ஒழிய நீங்கள் வந்து வேறு எதையும், அதாவது படிக்கட்டு ஏறுறது, படிக்கட்டு இறங்குறது. இப்போ நான் நேற்று உங்களுக்கு விளங்கப்படுத்திக்கல, நான் உங்களுக்கு சொன்னான், எனக்கு பெரும்பாலும் வந்து இன்றைக்கு வந்து ஒரு ஷோல்டரை உருவாக்குவார். இந்த பக்கத்தில் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த பேட்டர்னை சொல்கிறது. அது ஏன்னு கேட்டால், இப்போ இதில் பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு ஷோல்டர் வந்துட்டு தான், இது வந்து தலை, இது வந்து அடுத்த தோள்பட்டை. சரியா, அப்போ எங்கே வர வேணும், என்னோட இந்த பச்சை கோட்டுக்கு வர வேணும். இது மேலேயும் போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது, பச்சை கோட்டுக்கான வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. நானே இதை வந்து இது பச்சைக்கு வர வேணுமென்று நான் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், எனக்கு என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், இதில் வந்து
நான் உங்களுக்கு நேற்று விளங்கப்படுத்தின மாதிரி ஒரு கேப் இருக்குன்னு நான் சொன்னேன். அந்த குண்டூசி இருக்குதானே, அந்த குண்டூசியை வந்து அவர் அடிக்க வேணும். அப்போ எங்கே அந்த குண்டூசி இருக்குதுன்னு பார்த்தோம்ட்டு சொல்லி சொன்னேன். இந்த இவ்வளத்தடிக்கு வர வேணும். இந்த இடத்துக்கு வராமல் எதுவும் திரும்பி போயிட்டு தாண்டா எங்களுக்கு வந்து அதில் பெரிய நல்ல ட்ரேடிங் வந்து நான் சொல்ல மாட்டேன். இப்போ ட்ரேடிங் வந்து சில வேலைகளில் நல்ல ட்ரேடிங்காக இருக்கும். அப்போ இந்த இடத்துக்கு எவ்வளத்தடிக்கு நான் சொன்னேன் எப்போவுமே அந்த ஊசிக்கு வர வேணும். இந்த ஊசியில் இன்னும் வரையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே நின்றுட்டுது. அப்போ இந்த ஊசிக்கு வர வேணும். அப்போ ஊசிக்கு வரணுமெண்டா இதில் ஹெட் அண்ட் ஷோல்டரை போட்டுட்டு வருது. இவ்வளவு தான். இதில் வேறு நிறைய புதினங்களோ அல்லது இப்படித்தான் இந்த ட்ரேடிங் எடுக்க வேணுமோ அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. அப்போ நீங்கள் இதில் வந்து கவனத்தில் கொண்டீங்களேண்டா உங்களுக்கு இன்னும் வந்து இலகுவாக இருக்கும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு. இதைத்தான் நான் சொன்னேன் ஒரு வரைபடம்ன்ட்டு சொல்லி. அப்போ இதில் வந்து அப்போ எவ்வளோ தரிக்கும் அந்த ஊசிக்கு வரும். அந்த ஊசிக்கு வந்த உடனே ஊசி எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும். ஏன்னா இந்த கேண்டில் தான் வந்து அப் ட்ரெண்ட், அதாவது கன்சல்டேஷனில் இந்த இடம் வந்து கன்சல்டேஷனில் இருக்குது பாருங்கள். இந்த கன்சல்டேஷனில் இருந்து எந்த கேண்டில் இதுக்கு மேலே நோக்கி போகுது, இந்த கேண்டிலை விட்டு தான் மேலே நோக்கி போகுது. அப்போ இந்த கேண்டில் அடிக்கி வர வேணும். அப்போ வந்துட்டு தான்டா என்ன நடக்கும், சில வேலைகளில் வந்து எங்களுக்கு ஒரு மேனிப்புலேஷனோட கொண்டு வரும். என்னது, எங்களோட மேலே தேரலுக்கு வந்து மேனிப்புலேஷன்டா ரொம்ப பிடிக்கும் தானே. ஒருத்தரை ஏமாத்துறாண்டா அவைகளுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்போ என்ன செய்வேன், அப்போ மேலே ஒரு இடத்துல சில வேலைகளில் வந்து ஒரு 800 600 அதுகளுக்கு 3800 அப்படி 700 800 600 அதுகளுக்கு வரலாம். வந்துட்டு இனி என்ன செய்யமாட்டா அப்படியே திரும்பி கீழே வரும். இப்போ இவ்வளோ வந்தான் இந்த ட்ரேடிங்கில் இருக்கிற புதினங்கள். இப்போ இது வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உருவாக்குங்க. இப்போ ஆரம்ப காலத்தில் வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி எனக்கும் வந்து விளங்கியல் என்ன ஸ்ட்ராட்டஜின்னு. இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி என்றால் என்னென்னு கேட்டால் உங்களுக்கு நீங்கள் முதலாவது தெரிவு செய்ய வேணும். என்னென்னு கேட்டால் நீங்கள் என்ன மாதிரி ஒரு ட்ரேடர், நீங்கள் வந்து ஒரு நிமிஷத்தில் ஸ்கேல் பண்ண போகிறீங்களா, 2 நிமிஷத்தில் ஸ்கேல் பண்ண போகிறீங்களா, அல்லது ஹெட்ஜிங்கில் விட போகிறீங்களா, அல்லது ஸ்விங் ட்ரேடிங் விட போகிறீங்களா, அல்லது அன்றைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்னு சொல்லிவிடும் ஒரு நாள் நீங்கள் முழுக்க இருந்து ட்ரேட் பண்ண போகிறீங்களா, அது எத்தனை ட்ரேடிங் எடுக்க போகிறீங்கள், உங்களோட எவ்வளவு உங்களோட லாபம் இருக்க வேணும், இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறது. நீங்கள் வந்து கணக்கை வந்து ஆரம்ப காலத்தில் வந்து டார்கெட் பண்ண வேண்டாம். நீங்கள் இன்டர்மீடியேட் ஆனாலும் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து உங்களோட டார்கெட் வந்து 500 பவுண்ட்ஸ். நீங்கள் லண்டனில் இருந்தீங்கன்னா 500 பவுண்ட்ஸ், இப்போ ஸ்ரீலங்கா அப்படியான இடங்கள் இருந்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா 2000 ரூபா உங்களோட டார்கெட்டாக இருக்க வேணும் ஒவ்வொரு நாளைக்கும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் 1000 ரூபா உழைச்சிங்களாண்டாலே இப்போ 5 நாளும் நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு வந்து 5000 ரூபா வரும். அதே மாதிரி இப்போ இங்கிலாண்டில் இருக்கிறார்கள் வந்து உங்களோட டார்கெட் வந்து ஒரு 100 பவுண்ட்ஸ் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு 500 பவுண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு கிழமைக்கு 5 நாளும் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்களா வரும். அப்போ ஒரு நாளைக்கு இப்போ ஒரு 5 நாளைக்கு நீங்கள் 500 பவுண்ட்ஸ்ண்டா உங்களுக்கு எவ்வளோ வரும், உங்களுக்கு எண்ட் ஆஃப் த மந்த் வந்து 4 கிழமை, அப்போ 20 நாள் இருக்கும். அப்போ 20 நாள்லேயும் 500 ரூபா வந்து எவ்வளோ உங்களுக்கு தரும் என்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? அப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு நாளைக்கு 5000 500 ரூபா, ஒரு கிழமைக்கு 500 ரூபாய்ண்டா 2 கிழமைக்கு எவ்வளவு உங்களுக்கு கிடைக்கும், 2 கிழமைக்கு வந்து 1000 ரூபா கிடைக்கும். அதே மாதிரி 4 கிழமைக்கும் 2000 பவுண்ட்ஸ் கிடைக்கும். அப்போ அது எவ்வளவு ரொம்ப உங்களுக்கு சும்மா இருக்க. நீங்கள் ஒரு நாள் ஒரு இங்கிலாண்டில் வந்து ஒரு ஆவரேஜ் சேலரி வந்து 2000 பவுண்ட்ஸ் per month. அப்போ அதை நீங்கள் உழைக்கிறீங்கள எல்லாம் இதில், அப்போ அதுவே காணும் உங்களுக்கு. அப்போ இது வந்து நீங்கள் வேலை இடத்துக்கு போகல, நீங்கள் இதை வந்து வேலை செய்து கொண்டு இது வந்து உங்களுக்கு எடுத்தீங்களா உங்களுக்கு இது வந்து மோர் தேன் இனஃப் உங்களுக்கு ஒரு லைஃப்பை வந்து ரன் பண்ணுறதுக்கு. அப்போ இதுகளை வந்து நீங்கள் கவனத்தில் கொண்டு தான் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேணும். என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களோட. அப்போ ஒரு பேப்பரும் பேனையும் எடுத்து எழுதுங்கோ. இன்றைக்கி எனக்கு வந்து இப்போ டே 1 அண்டு போட்டுட்டு அதில் என்னென்ன உங்களுக்கு இன்றைக்கி செய்ய போகிறீங்க, உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் வருதா. அப்போ அந்த லைன் வந்துட்டு தண்டா நீங்கள் எடுங்கோ. இப்போ நான் நேற்றெல்லாம் உங்களுக்கு விளங்கப்படுத்தினான் ஒரு இதில் தரவில் வந்து இப்போ இதில் பாருங்கோ, இதில் போட்டோன்னே நான் சொன்னான் உங்களுக்கு இதில் உடைச்சி கீழே வந்துட்டு தான் சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து
என்னது கீழ் நோக்கி நகருதுன்னு சொல்லி சொன்னான். அப்போ நான் என்ன செய்தேன், நான் இப்போ இதில் வந்து 4 hour கேண்டிலில் நான் இப்படி ஒரு சப்போர்ட் லைன் ஒன்றை போட்டேன். அப்போ என்ன செய்யுது, இந்த இதில் வருது, சப்போர்ட்டை தொடுவது, திருப்பி வருது, சப்போர்ட்டை தொடுவது, பிறகு ஒரு பச்சை கேண்டில் வந்து எங்களை ஏமாத்துது, ஆனால் சிவப்பு கேண்டிலோட கீழே இறங்குது. சரியா, இதுதான் எங்களோட இப்போ இந்த பச்சை கேண்டிலோட வந்து இதில் ஒரு மேனிப்புலேஷனோட நடந்திருக்கு. யூஸ்வலாக வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், ஒரு பெரிய சிவப்பு கேண்டிலோட வந்து கீழே இறங்கும். அப்போ இதில் வந்துட்டு என்ன செய்யுதுண்டா, இது ஒரு என்ன இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் ட்ரேடிங் இப்போ போயிருக்க மேலே வந்துட்டு திருப்பி ஒருக்கா கீழே போய் மேலே வந்திருக்கோம். சரியா, அப்போ ஒரு மேனிப்புலேஷன். அடடா, எங்களுக்கு இப்போ சரியான இடத்துல வந்து அடிச்சிட்டு மேலே போகுது, ஆனால் மேலே போகல. அப்போ என்ன நடக்குது, இதில் பாருங்க, இதில் தான் இவ்வளோ பெரிய லிக்விடிட்டி இருக்குது. தான் லிக்விடிட்டின்றது பின், இந்த பின்னில் இவ்வளோ பெரிய பின் இருக்குது. அப்போ என்ன செய்யும், இப்போ மேலே போகுதுண்டு நீங்கள் வந்து இதில் ப்ராஃபிட்டை என்ன செய்வீங்களா, நீங்கள் என்னென்னா லாஸில் போகுதுன்ட்டு நீங்கள் இதில் புக் பண்ணிடுவீங்க. ஆனால் இப்போ இதுவே வந்து நீங்கள் அதை புக் பண்ணுறது உங்களுக்கு நன்மையாக தான் தரும்னு நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் நீங்கள் வந்து இதை அவதானத்தில் கொண்டிருக்க வேணும். அப்போ நீங்கள் சில வேளைகளில் வந்து இப்போ நீங்கள் ஒரு சின்ன லாட் சைஸ் போட்டிருங்கன்னா, அப்போ பிப் சைஸில் நீங்கள் போட்டுருங்க, 0.01 போட்டிருந்தீங்களான்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இது ஒரு பெரிய பாரதூரமான இழப்பாக இருக்காது. அப்போ என்ன நடக்கும், நீங்கள் கொஞ்சம் இப்போ நீங்கள் வந்து இழக்காமல் இருக்க போகிறீங்களான்னு சொல்லி சொன்னால், அடுத்த கேண்டில் எங்கே போகுதுன்ற ஒரு பாருங்கோ. அந்த கேண்டில் அப்போ நீங்கள் பொறுமைக்கும் ஒரு ஏதாவது ஒரு பரிசு இருக்கத்தானே வேணும் உங்களுக்கு. அப்போ அடுத்த கேண்டில் எங்கே இருக்குதுன்ட்டு பாருங்க. இப்போ நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இதில் நீங்கள் லாஸ் எடுத்துட்டீங்களா அதை புக் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. ஓகே, அதுவும் உண்மை தான். நீங்கள் அதில் லாஸ் எடுத்தீங்களா அதில் புக் பண்ணுங்க. ஆனால் ரெண்டாவது கேண்டிலுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுறதால உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிப் சைஸில் போட்டிங்களான்னு சொல்லி சொன்னால் அது வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு லப்பாக இருக்காது. அப்போ இங்கே பாருங்கோ, நீங்கள் அதை விட்டுருந்தீங்களான்னு சொல்லி சொன்னால் அடுத்த கேண்டில் கீழே வந்து எவ்வளோ தூரம் வந்திருக்குது. இங்கே பாருங்கோ, இந்த கேண்டில்ட லிக்விடிட்டியை எடுக்குது. இந்த கேண்டில்ட லிக்விடிட்டியை எடுத்துட்டு கொஞ்சம் கீழே போய் எங்களுக்கு மேலே வருது. இப்போ இந்த இடத்த பார்த்தீங்களா, இது நல்ல ஃபனியான இடம். நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த கேப்பை விட்டு கொண்டு வேறுண்டு இந்த இடத்துல ஒரு சின்ன கேப், எங்களுக்கு ஒரு மைன்யூட் கேப், அது எங்களுக்கே தெரியாமல் ஒரு கேப். சரியா, அப்போ அப்படி வரையக்கில் வந்து எங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும். எப்படி இந்த கேப்புக்கு வேறுண்டு எங்களுக்கு நல்லா தெரியும். எப்படத்தடிக்கு இந்த கேப் எடுக்க வேறுண்டா இந்த ஊசி தானே பார்த்தீங்களான்னு சொல்லிச்சுறேன். இப்போ நான் சொல்கிற விஷயம், எந்த கேண்டில் வந்து ஒரு ட்ரெண்டை மாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கிற கேண்டிலோ அதை நீங்கள் மற்ற கேண்டில்ண்டு வச்சுக்கொள்ளலாம். இப்போ இதில் டவுன் ட்ரெண்டில் வந்து கொண்டு இருந்துச்சு தான். இந்த கேண்டில் தான் எங்களுக்கு அப் ட்ரெண்டை மாற்றினது. இப்போ இந்த கேண்டிலுக்கு வந்துச்சுதாண்டா, அப்போ எவ்வளத்தடிக்கு வருமாண்டா, இந்த கேண்டிலுண்ட இவ்வளத்தடிக்கு வரும். சரி, எவ்வளத்துல வந்துட்டு கீழே வருமா, இப்போதைக்கு கீழே வராது. கீழே வரும், ஆனால் இப்போதைக்கு கீழே வராது. இவ்வளத்துல வந்துட்டு என்ன செய்யுமாண்டா, எங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் கொடுப்பிடும். அந்த டிஸ்கவுண்ட் தான் இது. இந்த இடத்துக்கு வந்துட்டு திருப்பி என்ன செய்யும், எங்கே போகும், திருப்பி என்னோட இந்த சப்போர்ட் நான் இதை அப்படியே விடுறேன். நான் என்னதுக்கானா இது மேலே நல்லா ஏறும் மட்டுக்கு நான் இதை விடுறேன். நான் என்னென்னா சில வேளைகளில் என்ன செய்வாருண்டா, இதில் ஒரு விளையாட்டு காட்டி போட்டு அவர் என்ன செய்வாருண்டா கீழே இறங்குவார். அப்போ நான் இதை அப்படியே விட்டுடுவேன். விட்டால் எனக்கு தெரியும், ஓகே இதை விட்டு நல்லா உடைச்சி மேலே போனாருண்டா, ஓகே இது மேலே போகுது, இல்லை கீழே வரப்போகுதுண்டா என்ன செய்யும், இதை உடைக்காது. அப்போ இதில் கொஞ்ச நாளைக்கு நான் இந்த மேலே உடைச்சி மேலே போக மாட்டேங்க நான் விடுவேன். அப்போ இது 4 hour கேண்டில் பார்த்தீங்களாண்டா, இப்போ நான் அதை விட்டுருக்கிறேன். என்னென்னு கேட்டால் இதில் சும்மா ஒரு விளையாட்டு ஒன்று காட்டுறார். அப்போ எங்கே வரப்போகுது, இந்த இடத்துக்கு வந்து எங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று தந்துட்டு திருப்பி மேலே போவார். அப்போ இதுதான் இப்போ இதை வடிவாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து போடுவார். நான் சொன்னேன் ABCDXYZ WM எல்லாம் இதில் போட்டுக்கொண்டு வருவாருண்டு. இதுதான் இதைத்தான் சொல்கிறது. இந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்தீங்களேண்டா அங்கே எச்சை காணிலேண்டா எச்சும் கிடக்கும். அப்போ அப்படி ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டும் இருக்கும். இப்போ இதை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஈயா இருக்கும், ஒரு எம்ஆ இருக்கும். அப்போ எல்லா ஆல்ஃபபெட்டையும் நீங்கள் பார்ப்பியல் இந்த ட்ரேடிங்கில். சரியா, இதுதான் கேலியன்ட்டு நான் சொல்கிறது. அப்போ நீங்கள் வந்து இதில் வந்து கணக்கெல்லாம் நீங்கள் மினக்கிட வேண்டாம். இது வந்து நான் விளங்கப்படுத்துறதுக்கான காரணம் வந்து பாமர மக்களும் வந்து இதை வந்து இலகுவாக விளங்கி இதை வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்க வேணும். அவையெல்லாம் வந்து அவையெல்லாம் நிறைய படிச்சிருக்க வேணுமென்ற அவசியம் இல்லை. எல்லாராலையும் வந்து இலகுவான முறையில் வந்து இதை ட்ரேட் பண்ணணுமென்று தான் நான் ஆசைப்பட்றேன்.
அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த வெப்சைட், இந்த யூடியூப் சேனலை நான் தொடங்கினான். அப்போ எல்லாரும் வந்து இதில் வந்து எனக்கு விருப்பம் எல்லாரும் வந்து இதனால் பிரயோசனப்பட வேணும். இப்போ எனக்கு தெரியாமல் நான் ஒரு வேளை பிளவிட்டிருந்தா கூட நீங்கள் அதை சுட்டி காட்டலாம். இப்போ எனக்கு தான் தெரியும் என்று நான் உங்களுக்கு சொல்ல வரேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை எனக்கு தெரியாத விஷயங்கள் எக்கச்சக்கமாயும் இருக்கலாம். அப்போ அதுகளை நீங்கள் எனக்கு சுட்டி காட்டலாம். இப்போ நீங்கள் எல்லாரும் படித்து கொண்டு வரையக்குள்ள உங்களுக்கு தெரியும் எக்கச்சக்கமான சுட்டி காட்டுற விஷயங்களை நீங்கள் எனக்கு செய்து தரலாம். அடுத்தது இங்கே பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு சொன்னேன் கேப் எடுக்கணும் கேப் எடுக்கலையாண்டு. இதில் பாருங்க, இந்த கேப் எடுத்துருக்குதா, இந்த கேப்பை எடுக்கலை. அப்போ இங்கே பட்டுக்கு வருவார். இப்போ உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் வந்தாரண்டா எப்படியும் கேப் எடுக்கணும், கேப் எடுக்காமல் போகாது. அப்போ என்ன செய்யும், அப்போ இந்த இடத்துக்கு நான் சொன்னேன், இந்த இடத்த வந்து உடைச்சிது என்று சொன்னால் எங்கே வர வேணும், இந்த கோட்டுக்கு வர வேணும், இந்த இடத்துக்கு வர வேணும், இந்த இடத்துக்கு கோட்டுக்கு வர வேணும். அப்போ நீங்கள் இதை கவனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எவ்வளோ தரிக்கு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்துட்டுது, ஹெட் வந்துட்டுது, ஷோல்டர் இப்போ இனி வரும். எவ்வளோ தரிக்கு வரலாம், இதுக்கு வரலாம் அல்லது இதுக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பம். அப்படி இதுக்கு வந்துட்டுதுண்டா நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய இடம் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணக்கூடிய இடம். சரியா, இவ்வளவு தான் நான் இப்போவே சொன்னான் உங்களுக்கு. இப்போ இதை வந்து எடுக்காமல் மேலே போயிட்டுது, ஒரு கொஞ்சம் தூரம் இருக்குதுண்டா ஆடி பாடி வருவார். எப்போ இந்த கேப்பை போட்டு வரேன்டா பாருங்கோ, மார்ச் மாதம் 2ஆம் தேதி, அதாவது மண்டே போட்டிருக்கிறார். சரி, 3ஆம் தேதி போட்டிருக்கிறார் இந்த கேப். அப்போ தொடங்கிக்கல இந்த கேப் வந்திருக்கு. அப்போ மார்க்கெட் ஓப்பனிங்கில் வந்து கொஞ்சம் பாய்ச்சல் இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து இந்த சில வேளைகளில் வந்து நிறைய லாட் அடித்து போட்டு அன்றைக்கு மைனஸில் போட்டேன்டா சில பேர் என்ன செய்யணும்னா விட்டுருவினோம். அப்போ அடுத்த நாள் என்ன செய்ய முடியும் சொல்லி சொன்னால் அது இன்னும் மைனஸுக்கு போயிடும், மேலே ஜம்ப் பண்ணி போயிட்டுதுண்டா. அப்போ அவையில் என்ன செய்கிறதுண்டா, அந்த ஆக்களண்ட காசுகள் எடுக்கிறதுக்காக ஸ்டாப் லாஸ் அடிச்சிருப்பினோம். அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு வந்து இதை வந்து எடுத்துக்கொண்டு போயிடும். அப்போ இதை எடுக்காமல் என்ன செய்ய மாட்டேன், மேலே ஜம்ப் பண்ணும். அப்போ அவன் காசு எல்லாத்தையும் எடுத்து போட்டு திருப்பி கீழே வருவேன். சில வேளைகளில் என்ன செய்யும், இப்போ ரேராக இந்த ஒரு சந்தர்ப்பம் பார்த்தீங்களா, எனக்கு அது கன்ஃபார்மாக தெரியும். ஏனண்டா இதை எடுக்காமல் போன உடனே எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சது. எனக்கு இது ஒரு கன்ஃபர்மேஷன். எனக்கு அடுத்தது வந்து ஃபிபனாச்சி எனக்கு தந்த கன்ஃபர்மேஷன் கிட்டத்தட்ட 3000 சொச்சத்துக்கு இந்த 3500க்கு கிட்ட போகும். அடுத்தது வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் எனக்கு தந்த விஷயம் 3வது என்ற கன்ஃபர்மேஷன். அப்போ இதுகள் தான் இந்த கன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ப்ரைஸ் வந்து கீழே இது வரைக்கும் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன், திரும்பி வர போகிறார்ன்றது எனக்கு தந்த முக்கியமான கன்ஃபர்மேஷன்ஸ். அப்போ நீங்களும் வந்து உங்களோட கன்ஃபர்மேஷன்ஸை வச்சுருக்கலாம். இப்போ உங்களை வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து சில வேளைகளில் எந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒத்து போகாது. இப்போ எனக்கு தெரிஞ்ச கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சரி வராது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு என்னத்தை வச்சுருக்க வேணும், என்னத்தை முக்கியமாக வச்சுருக்க வேணும்னு தான் பாருங்கள். அடுத்தது நான் உங்களுக்கு இன்னும் வருங்காலத்தில் வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் எப்படி வந்து இந்த ஃபண்டட் ட்ரேடர்ஸும் வந்து இதை வந்து ஃபண்டட் ட்ரேடர்ஸ் எல்லாரும் இருக்கணும் அவையில் பயன்படுத்துறது, புரோக்கர்ஸ் எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு வருங்காலத்தில் சொல்லித்தரேன். ஓகே, பை பாய்.